தங்கம் கடைசி 25 வருஷத்துல யூஎஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் டபுள் மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? நம்பலைனாலும் அதுதான் உண்மை. இது ஏன் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறையா சூப்பரான ஃபினான்ஸ் கண்டென்ட் பார்க்கறதுக்கு மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தங்கத்தோட விலை இந்தியாவில் 2 மேஜர் ஃபேக்டர்ஸ்னால டிஃபைன் ஆகுது. ஒன்று கோல்டோட குளோபல் ரேட்ஸ், ரெண்டாவது யூஎஸ்டி ஐஎன்ஆரோட கன்வர்ஷன் வேல்யூ. இதை இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஜான்வரி 2000 கோல்டு ஒரு அவுன்ஸ் கிட்டத்தட்ட $280 இருந்துச்சு. ஒரு அவுன்ஸுங்கிறது 28.5 கிராம்ஸ். ஸோ ஒரு கிராம் $9.8 இருந்துச்சு. அப்போது ஒரு டாலருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு 45 ரூபா. இதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 8 கிராம் கிட்டத்தட்ட 3500லேருந்து 4000 ரூபா வந்துச்சு. இம்போர்ட் டியூட்டி எல்லாம் சேர்த்து 4500 ரூபா கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க. இது ஒரு சவரன் இல்லை 8 கிராம்கான விலை இந்தியாவில். அதே இன்னைக்கு ஒரு அவுன்ஸ்க்கான கோல்டோட விலை கிட்டத்தட்ட $5000. ஆனால் ஒரு US டாலரோட மதிப்பு இந்திய ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 90 ரூபா. இதனாலேயே ஒரு சவரன் கோல்டு இந்தியாவில் இப்போ ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. இந்த கடைசி 25-26 வருஷத்தில் பார்த்தோம்னா யூஎஸில் கோல்டோட வேல்யூ கிட்டத்தட்ட 17.5 மடங்கு ஏறி இருக்கு. ஆனால் இந்தியாவில் 34 மடங்கு ஏறி இருக்கு. யூஎஸ்டிக்கு எதிராக ஐஎன்ஆரோட வேல்யூ பாதியாக குறைஞ்சதுனால இந்தியாவில் கோல்டோட வேல்யூ டபுளாக ஏறி இருக்கு. இப்போ புரியுதா ஏன் இந்தியாவில் கோல்டோட ரேட்ஸ் மலன்னு ஏறிட்டே இருக்குன்னு? குளோபல் மார்க்கெட்ஸில் கோல்டு ஃபாலில் இருந்தப்போ கூட இந்தியாவில் பெருசாக ஃபால் இல்லை. ஏன்னா கடைசி 25 வருஷத்தில் பல தலைவர்கள் மாறி இருக்காங்க. ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இதனாலேயே குளோபலில் ஃபால் இருந்தால் கூட இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்பவே அந்த ஃபால் நெக்லிஜிபிளாக இருந்திருக்கு, இல்லை பெருசாக இருந்ததே இல்லை. இதனாலேயே இந்தியாவில் கோல்டு இஸ் கன்சிடர்ட் அ சேஃப் ஹெவன் கம்பேர்ட் டு ஆல் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்னே சொல்லலாம்.